லெபனானுக்குள் புகுந்த ஐஆர்ஜிசி, மெர்கவாவில் அபாபில், அத்துமீறும் நயீம் கான், குவைத்தை ஏவுகணையால் தாக்கியிருக்கக்கூடிய அமெரிக்கா, ஆழ்கடலில் அமெரிக்காவினுடைய கப்பல், ஓமனில் சீரிப்பாயும் ஏவுகணை, ஈரானை கண்டு நெத்தன்யாவுக்கு பயம், உளறி தள்ளி இருக்கக்கூடிய ட்ரம்ப், இஸ்ரேலின் ஹம்மரை தூக்கி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹரியானாவில் பள்ளிவாசலை கைப்பற்றிய தீபக், இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறோம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லா கிழித்தெறிந்திருக்கக்கூடிய ஒப்பந்தம், நீ போட்டிருக்கிறது ஒப்பந்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. எப்படி சிஏஏ போது திமுகவினுடைய அமைச்சர்கள் எப்படி பாராளுமன்றத்தில் கிழித்து எரிந்தார்களோ அதை விட உக்கிரமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா. காரணம் என்ன என்ன அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் ஃபுல்லா என்னன்னா ஹிஸ்புல்லா தப்பு செய்துப்பா, எப்படிப்பா ஒப்பந்தம் போட்டாங்க, வாஷிங்டன்ல இருந்து ஒப்பந்தம் போட்டப்பட்டு இன்னைக்கு லெபனான் மூலியமா பெய்ரூட்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு ஹிஸ்புல்லா மீறலாமா, இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா உண்மை நிலை என்னன்னு சொன்னா அதுக்கு நேர் மாற்றமா இருக்கு. ஹிஸ்புல்லா என்ன சொல்றாங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தை எல்லா முனைகளிலும் வரணும், எல்லா இடங்களையும் இந்த போர் நிறுத்தம் வரணும், இது வெறும் வாய் வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா லிட்டானி ஆற்றை கைப்பற்றி நீங்க வந்திருக்கீங்களா இல்லையா லெபனானுக்குள்ள, அந்த பகுதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், காலி பண்ணி போகணும். அது மாதிரி அந்த கோட்டையை கைப்பற்றி இருக்கிறீங்க, அந்த கோட்டையில இருந்து நீங்க வெளியில போகணும். சுருக்கமா சொன்னா நீங்க இப்ப பிடிச்சீங்களடா, இந்த இடத்தை விட்டுலாம் நீங்க வெளியே போங்க அப்படின்னு ஹிஸ்புல்லா சொல்றாங்க. அதுக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் எப்படிப்பட்ட அமைச்சரா இருக்கான்னு பாருங்க. அதாவது அதெல்லாம் கிடையாது, இது போர் நிறுத்தம் தான், போர் நிறுத்தம் தானும் நாங்க ஹிஸ்புல்லாவுடைய உள்கட்டமைப்பை தாக்குவோம், ஆனா இதுதான் போர் நிறுத்தம். இது யாராவது இங்கே கேள்விப்பட்டிருப்போமா? சின்ன ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட போய் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா காரி துப்பிடுவான். இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அந்த ஹிஸ்புல்லாக்கள் அவங்களுடைய பகுதிகளில் இருந்துக்கிட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லா இந்த போர் நிறுத்தத்தை கிழிச்செறிஞ்சது மட்டும் இல்லாம பல பகுதிகளில் ஹம்மர்னு சொல்ற ஒரு வண்டிங்க, ஜீப்புங்க, இது சாதாரணமானது இல்லை, கிட்டத்தட்ட 4 பேர் பிரயாணம் செய்யலாமா, எல்லாமே உள்ள கலிப் அப்படின்னு ஒரு இயந்திரம் இருக்குதா, உள்ள ரேடார் இருக்குதா, லேசர் குண்டுகள் உள்ள வச்சிருக்கிறாங்களா, அது இல்லாம RPG லேசர் அங்க பயன்படுத்தி அடிக்கலாமா, லேன்சரை பயன்படுத்தி அடிக்கலாமா. அந்த 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஹம்மரை இன்னைக்கு டைரக்டா இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது பகல்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவம். என்னமோ இஸ்ரேல் வீரர்கள் வண்டியை நிறுத்தி விட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிருப்பாங்க போல. அவங்களுடைய பாணி தண்ணி அடிக்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம் தானே. ஏன்னா நாட்டினுடைய பிரதமர் தண்ணி அடிச்சு தம் அடிச்சு தானே கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். சும்மா சாதாரணமா இல்லை, 17,000 கோடி ரூபாய்க்கு அவரோட பொண்டாட்டியும் சேர்ந்து தம் அடிச்ச ஒரு நாட்டினுடைய பிரதமர். அந்த நாட்டினுடைய சோல்ஜர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஏதோ எங்கேயோ போயிருப்பாங்க போல, கரெக்டா இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபாபில் டோன் மெர்கவாவினுடைய டேங்கி அடிக்கிறதுக்காக போறாங்க. போனா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரவு நேரத்தில் இன்னைக்கு இந்த போர் நடந்துகிட்டு இருக்குங்கிறத முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இரவு நேரத்தில் கரெக்டாக போறாங்க மெர்கவா பக்கத்தில். அங்கே அந்த IDF சோல்ஜர்ஸ் இன்னைக்கு காசாவில் ஒரு அப்பாவி குழந்தைகள் தூங்கிட்டு இருந்த பகுதியில் குண்டை போட்டு தூக்கத்தோடு இறஞ்சி போயிட்டாங்க 5 பேர். அதை கொண்டாங்க அந்த IDF சோல்ஜர்ஸ். அந்த சோல்ஜர்ஸ் 3-4 பேர் பராக்கு பார்த்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அவங்க கொண்டு போனது அபாபில் ட்ரோனை மெர்கவா பக்கத்தில் கொண்டு போயிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கரெக்டா இன்னைக்கு IDF உடைய சோல்ஜர்ஸ் மேலேயே இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்குங்க. இந்த லெபனானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பதை போர் நிறுத்தம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல IRGC என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு லெபனானுடைய அனைத்து பகுதியிலும் போர் நிறுத்தம் வரலன்னு சொன்னா
பெய்ரூட்டை தாக்கணும்னு சொன்னா, தஹியாவை தாக்கணும்னு சொன்னா, இந்த பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தமே கிடையாது. ஹர்முஸ் ஜலசந்தியை நாங்க நிரந்தரமா இழுத்து மூடிடுவோம். இதனால உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுடைய குட்ஸ் படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கானி என்ன சொல்றாருன்னா, இந்த லெபனானுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தாக்கப்பட்டா இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒவ்வொரு பகுதியில் நாங்க தாக்குவோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சொல்றதுக்கு மத்தியில தான் நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், ஓமனுடைய கடற்கரை பகுதியில், வளைகுடா கடற்கரை பகுதியில் அமெரிக்காவினுடைய ஒரு கப்பலை ஈரான் தாக்கி இருக்கிறாங்க. இந்த தாக்கி இருக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அவங்களுடைய ஈரானுடைய செய்தித்தாள்கள் இல்லை நியூஸ் சேனல்கள், மிக முக்கியமான நியூஸ் சேனல் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா பிரஸ் டிவின்னு சொல்லுவாங்க. அந்த டிவியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கப்பல் போச்சு, சர்வதேச நீர்பரப்பு, அதுல எங்களுடைய வணிக கப்பல் போறப்ப அதை அட்டாக் பண்றதுக்காக தான் வந்தான், அட்டாக் பண்றதுக்கான எல்லா வேலையும் ஏற்படுத்துறான். நாங்க உடனே அந்த பகுதிக்கு போய் உடனே இன்னைக்கு அவனை அடிச்சிருக்கோம், அவங்களுடைய கட்டளை மையத்தை தாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் இன்னைக்கு பல பேர் எப்படி சொல்றாங்கன்னா, ஆழ்கடல்ல அமெரிக்காவுடைய கப்பல் புதைக்கப்படுது. நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்க. அதாவது இலங்கையினுடைய கடற்பகுதியில சாதாரண மக்கள் மாலுமிகள்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, இந்தியாவினுடைய கடற்படை அணிவகுப்புக்காக வந்திருந்தாங்க. அந்த மக்கள் மீது குண்டு போட்டு 106 மாலுமிகள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம கடல்ல புதைக்கப்பட்டாங்க. அப்பா இறந்து போனாங்க. எத்தனை பேர் புள்ள குட்டிகளை விட்டு இறந்து போனாங்க. அப்படிப்பட்ட தவறை செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கட்சிக்கிட்டு இருக்கான் ட்ரம்ப். இன்னைக்கு 2 பேருக்கு இன்னைக்கு வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, நெத்தனியாகு ஒன்றும் பண்ணலாம் முடியாதுங்க, நெத்தனியாகு ஈரான் பக்கத்துல கூட நெருங்க முடியாது நான் இல்லாம அப்படின்னு சொல்லி யாரு சொல்ற, ட்ரம்ப் சொல்றான். நெத்தனியா ஒரு சேனல் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சேனல் 1213 அப்படின்னு நியூஸ் சேனல் இருக்கு, அதுக்கு பேட்டி கொடுக்குறப்ப நெத்தனியா என்ன சொல்றான்னா, நான் இல்லைனா நம்ம இல்லாட்டி, இப்படி 2 மாதிரி சொல்றான். நான் இல்லாட்டி அப்படின்னு சொல்றான், நம்ம இல்லாட்டி இன்னைக்கு அமெரிக்கா மேல இது ஈரான் போய் குண்டு போட்டு அழிச்சிருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் அமெரிக்கா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இது பார்க்கல ஒரு சாதாரண பேச்சு மாதிரி தெரியும். இல்ல 2 பேருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சண்டை வந்துச்சு அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சண்டையினுடைய பேச்சினுடைய பிரதிபலிப்பு தான் இது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு சரணடைதல். அதாவது லெபனானுடைய பிரதமர் ஜோசப் அவுனுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரணடைதல்ங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, அது எங்களுடைய வரலாற்றிலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளோ அடியை வாங்கிட்டு இந்த செய்தியை சொல்றாங்கன்னா, இன்னைக்கு லெபனானுடைய அல் கஜியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருந்த ஆம்புலன்ஸ்ல போய் கூட்ட போட்டாங்க. 2 மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், இப்படி பல பேரை கொண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட லெபனான ஒரு காசா மாதிரி இன்னைக்கு மாத்திக்கிட்டு இருக்க சமயத்துல தான் இன்னைக்கு அவங்க என்ன ஹிஸ்புல்லாக்கு என்ன சொல்றாங்கன்னா, சரணடைதல் என்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் அளவுல இன்னைக்கு வைரலா இருக்கக்கூடிய ஒரு வீடியோங்க. அதாவது மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு அம்மா போயிட்டே இருக்கப்ப இந்த வாசகத்தை அம்மா சொல்றாங்க, ஜூஸ் ஆர் ஈட்டிங் கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. பக்கத்துல ஒரு யூத பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கும் போல. வாக்குவாதம் வந்தவொன்னா அந்த அம்மா இந்த வார்த்தையை சொல்றாங்க, யூதர்கள்லாம் நீங்க குழந்தைய சாப்பிட்றீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வைரல். ஆனா அவங்க என்னத்தை சொல்ல வர்றாங்கன்னா, போய் எடுத்து திங்கிறீங்க அப்படிங்கிற அந்த கருத்துப்பட கிடையாது. அதாவது காசாவில் அப்பாவி மக்களை கொண்டு அதை நியாயப்படுத்துறீங்கல்ல, 2 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைகளை ஸ்னைப்பர் ஷாட் வச்சு தலையிலேயே சுட்டீங்களா 160 பேரை, கிட்டத்தட்ட 77,000 பேரை கொண்டிருக்கீங்களடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சும் இவங்களுடைய பேசி இந்த வீடியோவும் சர்வதேச அளவுல வைரலான செய்திகள்ல ஒண்ணா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, டக்கர் டாக் ரேப் நியூஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டக்கருங்கிற யாருன்னா, ட்ரம்ப்பே டக்கரை பல இடங்கள்ல மேற்கோள் காட்டி பேசுவாரு. அதாவது முன்னாள் CIA உடைய அதிகாரியா இருந்தவர், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய ராணுவ படைகள்ல இருந்த மிக முக்கியமான ஒருத்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே காசா மக்களுடைய கதையை பத்தி பேசுறப்ப நிறைய முறை நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க ஒரு நாயை வளர்க்குறாங்க. இந்த நாய் இஸ்ரேல் நாய் ஒரு நாயை வளர்க்குறான். அந்த நாயை என்னன்னா பெண்களுக்கு எதிராகவும் ஆண்களுக்கு எதிராகவும் வன்புணர்வு செய்து ட்ரெயினர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதை அவர் இன்னைக்கு சொல்றாரு. அவர் சொன்ன நியூஸை சில நியூஸ் எடுத்து போட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது பெரும்பாலான இடங்கள்ல கவனிக்கப்படாம இருக்குது, காசா மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி இன்னைக்கு சர்வதேச அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள்ல ஒண்ணா இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, முஜ்தபா அல் கமேனி அவங்க பேசி இருக்கக்கூடிய வார்த்தை தாங்க. முஜ்தபா அல் கமேனி அவங்க ஈரானுடைய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க, அமெரிக்கக்காரங்க இந்த போர்ல அவமானகரமான தோல்வி அடைஞ்சிட்டாங்க,
எப்படி ஜெர்மனுடைய பிரதமர் சொன்னாரோ சேம் அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த போர்ல இவங்க ராணுவ ரீதியா அவமானகரமான தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால நாட்டு மக்களுக்குள்ள டாக்டிஸ் பண்ணி தந்திரங்களை விதிச்சு இல்ல சந்தேகத்தை உண்டு பண்ணி நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை அவங்க இப்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மக்கள்லாம் விழிப்புடன் இருங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. சொன்ன மாத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஈரானுடைய பல பகுதிகளில் முஜ்தபா அல் கமேனிக்கு ஆதரவு தெரிவிச்சு இரவு நேரங்கள்ல தொடர்ந்து அங்க மக்கள் அவருக்கு ஆதரவாக களம் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் அமெரிக்காவுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரல்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நியூஸ் ஒண்ணுங்க. ஹரியானாவில் பானிப்பட்டு மாவட்டத்துல சனோலிங்கிற ஒரு கிராமத்துல ஜமா மசூதின்னு ஒரு மசீது. அந்த மசூதிக்கு வெளியில தீபக்னு ஒருத்தன் வர்றான். என்ன திமிரு பாருங்களேன். பள்ளிவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு, எந்த வணக்க வழிபாட்டு தலத்தை இப்படி பண்ணக்கூடாதுங்க. பள்ளிவாசலுக்கு வெளியில வந்து நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம், பார்த்தீங்களா இந்த பள்ளிவாசல் பின்னாடி தெரியுதுல, இந்த பள்ளிவாசலை இப்ப நான் கைப்பற்ற போறேன், இந்த பள்ளிவாசலை ஹேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ள உள்ள போனா இந்த சந்தர்ப்பத்துல தான் அங்க இருந்த மக்கள், இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு அந்த கிராமப்புற மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் எப்படி செயல்படணுங்கிறதுக்கு சனோலி கிராம மாவட்ட மக்கள் மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே உணர்ச்சி வசப்படல, உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா காவல்துறைக்கு போன் பண்றாங்க. நாங்க வந்து இங்க ஒத்துமையா இருக்கிறோம், நாங்க வந்து நல்லிணக்கமா இருக்கிறோம், இந்த தீபக்ங்கிற ஒரு நாய் வந்து தேவையில்லாத வேலையை பண்ணி ஒரு மத கலவரத்தை உண்டாக்க பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுடைய தாக்கம், ஏன்னா கிராம மக்களே சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே காவல்துறை அங்க வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடியே இவங்க நல்லா வேலை பார்த்துடுறாங்க. வேலை பார்த்து வெளுத்தவனை வாங்கிடுறாங்க. இந்த போட்டோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், செம்மடி ஆளுக்கு. ஏன்னா ஒரு மத வழிபாட்டு தலத்துக்கு எதிராக யார் நடந்தாலும் சரி இப்ப நடக்கக்கூடாது, அதை கண்டிக்கணும். அந்த மக்கள் அப்படி இந்த கிராம மக்கள் முழுவதுமா கண்டிச்சு அவனுக்கு தகுந்த பாடத்தை போட்டுறாங்க. கையெடுத்து கும்பிடுறான். முன்னால என்ன பண்ணாங்கன்னா செஞ்சுட்டு திமிர்த்தனமா போவாங்க. இப்ப அந்த கிராம மக்கள் ஒரு விழிப்புடன் செயல்பட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு இந்த சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அடியை வாங்கி கும்பிடு போட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கான். இவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த செய்தி தான் இன்னைக்கு நேஷனல் லெவல்ல ரொம்ப எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறப்ப அந்த ஊர்வாசிகள் ஒற்றுமையா இருந்து தீயவர்களை வந்து கண்டிப்பா எதுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன்னுதாரணமா மக்கள் இருக்காங்கன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோனுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பேசுகிறோம். இந்த உலகம் அறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் உலக மக்கள் அவருக்காக துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஹசன் 43 வயசு அல் முத்தாஸ் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கிறாங்க இந்த அம்மா. இவருடைய கணவர் ஒரு அட்வொகேட்டு, அவருக்கு 56 வயசு, அவருடைய பேர் சலீம். இந்த 2 பேருக்கு சேர்ந்து பிறந்த குழந்தைகள் ஐயான் 7 வயசு, ராவின் 7 வயசு, ஐயான் 8 வயசு, மாயாஸ் 6, எஹியா 4. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹசன்கிற அந்த அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அவருடைய தாயும் அவங்க கூடயே இருக்கிறாங்க. சலீம் அவருடைய தம்பி முகமது, அவர் வந்து ஒரு பக்கவாதத்து நோயால் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தவர். இவங்க அல்முத்தாஸ் பகுதியில் இருக்கும்போது 28 நவம்பர் 2023 இவங்க வீட்டு மேலே குண்டை போடுறாங்க. அந்த பகுதியில் இஸ்ரேல் வர்றாங்க. கடுமையான குளிர்கால நேரம், மழையும் பேஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே போய் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. இஸ்ரேலிய வீரர்களுக்கு தெரியாமல் அங்கே வந்த இஸ்ரேலிய வீரர் ஒரு சேனல் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொன்றுங்க, ஆண்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹிப்ரு மொழி தெரிஞ்சதுனால அவருடைய கணவர் அட்வொகேட் சலீம் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு குடும்பத்துடைய அனுமதியோடு. என்ன செய்யறதே தெரியல. ஹசனம்மா சொல்கிறாங்க, என்ன செய்யறதே தெரியல, வீட்டுக்குள்ள பயந்து அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாத்ரூம் மாதிரி பகுதியில் கதவை போட்டிக்கிட்டு இருந்தோம். உள்ளே அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து எங்களை மிரட்டினாங்க, கத்துனாங்க. எங்களை 2 மணி நேரம் அந்த 4 குழந்தைகள், அந்த ஐயாஸ் 8 வயசு, ராவின் 7 வயசு, எஹியா 4 வயசு, மாயாஸ் 6, அந்த குழந்தைகள் 4 குழந்தைகளுங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பாலைவன குளிரில் கையை உயர்த்தி 2 மணி நேரம் அந்த குழந்தை இப்படியே நிற்க வச்சாங்க. என்னையும் ஹிஜாபை கழட்டிட்டு 2 மணி நேரம் அப்படியே நிற்க வச்சாங்க. அதுக்கெல்லாம் என் கணவருடைய தம்பி மைத்துனர் முகமது இழுத்துட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அவர் பாவம், அவர் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்னால நடக்க முடியாதுன்னு, அதை நாங்கள் பார்த்துக்குவோம், நீங்கள் இருந்து போ அப்படின்னாங்க. நான் எப்படி போக முடியும், ஏன்னா அம்மா இருக்கிறாங்க, என் குழந்தை இருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. வெளியில் வந்த காட்சி அந்த அம்மா சொல்கிறாங்க. மழை பெய்யுது, சொல்கிறாங்க, கெஞ்சுறாங்க, கொஞ்சம் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், குழந்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடியாது, அப்படியே போ அப்படின்னு. காலில் செருப்பு இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் குழந்தைகளோட, அந்த அம்மா தலையில் ஹிஜாப் இல்லாமல், மழையில் அப்படியே குளிரில் நடந்து வர்றாங்க. வர்றப்ப சொல்கிறாங்க, அப்படியே கண்ணாடியெல்லாம் என் காலில் கிழிச்சது,
நடந்து கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தோம். வந்த உடனே ரொம்ப பயமான ஒரு சூழ்நிலை, எப்போ வேணாலும் கொல்லப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு வருஷத்தில் போடப்பட்ட குண்டு காசாவில் ஒரு வாரத்தில் போடப்பட்டுச்சு. அப்போ அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகன் ஐயாஸ் 8 வயசு, ராவின் 7 வயசு, மாயாஸ் 6, 3 பேரையும் கூப்பிட்டு, அப்பா நம்ம எல்லாரும் ஒன்றா போய் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா குண்டு போட்டான்னா நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம், நீ இந்த வழியாக போங்க, ஒருத்தவர் தாக்கினா கூட ஒருத்தர் பொழைச்சிக்கலான்னு சொல்லி மகனுக்கு ஒரு சேஃபர் சைடில் தன் மகனை 3 பசங்களையும் 8 வயசு 7 வயசு 6 வயசு குழந்தைகளை 8 வயசு பையனுடைய தலைமைகளை அனுப்பிச்சி வச்சுட்டு, இந்த அம்மா இவங்க அவங்களுடைய அம்மா அந்த 4 வயசு எக்கியா குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த பகுதியிலேருந்து நான் கடந்து போனேன். கடந்து போகிறப்போ ஒவ்வொரு வீட்டினுடைய பகுதிகள்லையும் வீடு பூட்டப்பட்டிருந்துச்சு. நான் கத்திக்கிட்டே போனேன், எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஏன்னா காலெல்லாம் கீறுது, காலெல்லாம் ஒரே ரத்தம், என் தாயாருக்கு முடியலை, கையில் குழந்தை. இதுக்கெல்லாம் நம்ம வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு ஹிஜாப் இல்லாமல் இருக்குது, தலையில் ஹிஜாப் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அல் தராஜ் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தப்போ ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒரு மனிதர் மட்டும் வேகமாக எடுத்து அந்த ஹிஜாபை கொடுத்தாரு. அந்த ஹிஜாபை வாங்கி நான் சந்தோஷத்தோடு போட்டுக்கிட்டேன். எப்படியான நிலைமை, உயிர் போகிற நிலைமை, காலெல்லாம் ரத்தம், ஒரு பக்கம் பிள்ளைய சரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அம்மாவுடைய கவலை அதிகமாக இருந்த விஷயங்கள் ஒன்று எதுனா, நான் ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறேன். இப்படியே கடந்து போனேன் நான். ஒரு பக்கத்தில் இறைவனுடைய நாட்டத்துக்கு என் பசங்களையும் கூட வந்து சேர்ந்துட்டாங்க, அப்படியே சுற்றி அந்த வெளியில் வந்து சேர்ந்துட்டாங்க. 18 நாட்கள் நாங்கள் ரஃபாவில் இருந்தோம். என் கணவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியாமல் 18 நாட்கள் நாங்கள் சாப்பிடாமையே இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் ஒரு கேம்புக்கு வந்தோம். வர்றப்ப அதோடைய பின் பக்கத்தில் பார்க்குறப்ப என் கணவர் மாதிரியே தெரிஞ்சு. நான் சொன்னேன், ஐயாஸ்ட உன் வாப்பா மாதிரியே தெரியுதுப்பா, போய் பாருன்னு. போய் பார்த்தா அவர் வாப்பா தான். கட்டி பிடிச்சி அந்த குடும்பம் சேர்ந்துக்கிறாங்க அந்த சமயத்தில். சரி, எப்படியாவது இந்த பகுதி நம்ம இருக்க முடியல, பசி தாங்க முடியலை, நம்ம அல்முத்தாஸ் நம்ம பகுதிக்கே வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி நாங்கள் திரும்படியும் எங்கள் வீட்டு பகுதிக்கே போகிறோம். ஏன்னா வேறு வழி இல்லை. இப்போ என்னமோ வாழ்வோ சாவ நம்ம அங்கேயே போயிடலாம்னு சொல்லி போகிறோம். போகிறப்ப ஸ்னைப்பர் ஷாட் ஒவ்வொரு முறையும் எங்களை குறி வச்சாங்க. தப்பிச்சு எங்கள் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் பார்த்த காட்சியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அல் அஹ்வாத் அப்படிங்கிற பகுதியை நான் பார்த்தேன். மனிதர்களுடைய சடலங்கள்லாம் கடந்துச்சு. சில பகுதிகளில் மனிதர்களுடைய சடங்களை நாயெல்லாம் கடிச்சு திட்டுக்கிட்டு இருந்துச்சு. கடந்து நான் வீட்டுக்குள்ளே போனால் என்னுடைய மைத்துனர், என் கணவருடைய தம்பி முகம்மது, அந்த நடக்க முடியாத அவரை கழுத்தில் சுட்டு உடல்களில் பல இடங்களில் சுடப்பட்ட நிலையில் அவர் கடந்தார். அவர் எடுத்து அல் அரபு அகலி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து நாங்கள் அடக்கம் பண்ணணும். உடம்பெல்லாம் வீங்கி போய் நிலையில் இருந்தார். இப்படியான கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்தோம். இஸ்ரேல் எவ்வளோ மோசமான ஆள்னு பாருன்னு சொல்லி தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை சொல்கிறாங்க. இஸ்ரேல் எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கான் பாருங்கள். ஒரு நடக்க முடியாத ஊனமான நபரை கூட கழுத்து உடம்பு ஃபுல்லாக சுட்டு கொண்டிருக்கான். காரணங்களில் ஒன்று, இந்த ஆள் நடக்க முடியல, இதால் எது கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுதான் காசா மக்களுடைய உண்மையான நிலை. இந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய நம்முடைய பொறுப்புகளில் ஒன்றா இருக்குது. அதே சமயம் இப்படி ஒரு தவறான ஒரு அயோக்கியத்தனமான வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம பிரார்த்தனை செய்யணும். மறந்துடாமல் நம்ம வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.